ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் கொடுக்க போற வார்த்தை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த அற்புதமான ஆண்டவரே, அப்பா இந்த வேலையில ராஜா ஆண்டவரே, நீர் ஆண்டவர் இந்த உஷ்ணமான வேலையில ஆண்டவரே ஆபிரகாமோட கூடாரத்துக்கு நீ சென்றீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய ஜனமாய் எங்களை ஆண்டவரை பார்க்கும்படியாக இந்த உஷ்ண வேலையில கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கேட்கும்படியாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. நீர் கொடுக்க போற வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஜீவனுக்கு ஆண்டவரே பிழைப்புண்டாகத்தக்கதாக ராஜா ஆண்டவரே, எங்கள் மேல் ஆண்டவரே நீதியின் சூரியன் உதிக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு பலமாக புறப்பட்டு வரப்போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எடுத்தும் தாசன் மூலமாய் நீ கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் முற்றிலுமாய் பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் மறைத்து நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. ஓஹோ நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓ நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் தெரியுமா? நிழலா இருக்கிறாராம். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிழலா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அப்படியே கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை சபைக்குள்ளே வரவேற்போமா? பெலத்தின் ஆவியானவரே, பராக்கிரமத்தின் ஆவியானவரே, எங்கள் சபைக்குள்ளாய் கடந்து வருவீராக. எங்கள் காரியங்களை மாற்றி அமைக்கிறவரே, எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரே, எங்களுக்கு பலனை கொடுக்கிறவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம்.
ஹalleluya. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமா. கைய மேல உயர்த்தி சொல்லுங்க. விசுவாசத்தின் அறிக்கை மறுபடியும் சொல்லுங்க. உம்மாலே எல்லாமாகும். ஹalleluya. உம்மாலே எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம். கரங்களை தட்டி உம்மலாகாத காரியம், உம்மாலே எல்லாமாகும். ஹalleluya. உம்மாலே எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. சேர்ந்து சொல்லுங்க. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. கரங்களை தட்டி சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம். வாய்களை திறந்து ஆகாத காரியம் உம்மாலே எல்லாமாகும். ஹalleluya. உம்மாலே எல்லாம். சேர்ந்து சொல்லுங்க. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. சபை சேர்ந்து சொல்வதாக. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. சத்தத்தை உயர்த்தி எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். ஹalleluya. உம்மாலே எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். நான் அவரை துதிக்கிற வேளையிலே ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த காரியங்களை இன்னும் நகராமல் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அசைக்கப்படாமல் இருக்கிறதோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம ஆராதிக்கிற வேளையிலே எல்லா சத்துவங்களையும் ஆண்டவர் அசைக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை மேலே உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதை செய்ய வேண்டுமோ தேவன் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆம் என்று சொல்றீங்க? தேவன் அதில் நடுவில் இருக்கிறார்.
அது அசையாது என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் எப்பொழுது இருக்கணும்? என் நடுவுல ஆண்டவர் எப்பொழுதுமே இருக்கிறாரு. என் குடும்பத்தின் நடுவில் ஆண்டவர் இருக்கிறாரு. எங்க சபையின் நடுவில் இருக்கிறாரு. நான் செய்யற வேலையில் இருக்கிறாரு. எனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நடுவில் அவர் இருக்கிறபடினால் ஒரு நாளும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா! நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு விசுவாசம் இருக்கணும். எங்க அப்பா என் கூட இருக்கிறாரு. என் தலையை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. என்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா! என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனால் கொல்ல முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போ. என் கொம்பை சேர்ந்து சொல்லுங்க, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி. மறுபடியும் சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த The வசனம். given word from God for our concentration. எரோமியா புலம்பின ஒரு புலம்பல். Taken from Lamentation of Jeremiah. பட் அதற்கு புலம்பல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். Is called Lamentation. அதில் ஏகப்பட்ட வல்லமை நிறைந்த வாக்குகளை வைத்திருக்கிறார் எரோமியா. There is many stored blessings in this book. அதை போய் புலம்பல் என்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருந்தார்கள். உண்மைதான். It's true, somebody lament. இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி தந்த வசனம். The given word from புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அத்தியாயம், chapter 3. புலம்பல் 3. Chapter 3. என அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டு அதில் 24ஐ வாசிக்க நாம் கேட்கலாம். Lamentation chapter 3 verses 24. கர்த்தர் என் பங்கு. கர்த்தர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். என்னுடைய ஆத்துமா, கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு
கொண்டிருப்பேன். அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். I have hope in him. காரணம் என்ன? Reason. அவனுடைய வாழ்க்கையிலே ஒன்றே ஒன்று எரேமியா சொன்னான். Jeremiah said one thing in ஓ his life. இஸ்ரவேலர்களே, Oh house of உங்களுடைய Israel. ஆத்துமாவிலே நீங்கள் சொல்லுங்க கர்த்தர் என் பங்கு என்று சொல்லுங்கள் You have என்றார். to say into your soul, the Lord is my portion. எந்த ஆத்துமா தேவன் தான் எனக்கு பங்கு என்று சொல்லுகிறதோ அந்த ஆத்துமாவுடைய பங்கை அவர் திரும்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக Which இருக்கிறார். soul confess the Lord is my portion, that soul can get its benefits from God. அதை சொல்லுகிறவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா? There is a confidence. என்னுடைய பங்கு என் தேவனிடத்தில் இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குமா? My hope in him. சகரியா என்னும் தீர்க்கதரிசி சொல்லும்போது இப்படி Prophet சொன்னார். Zechariah said, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்றார். hopeful captivities turn into fortress, I will give you double portion blessings today. காரணம் என்ன? Reason. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். Hopeful captivities. உங்களுடைய ஆத்துமாவிலே அந்த நம்பிக்கை இருக்குமானால் உங்களுடைய பங்கு அவரிடத்தில் இருக்கிறது. If the confidence in your soul, you can get the promises. அவர் இரட்டிப்பான நன்மையை தருவாராம். He'll give double portion. ஏதோ கொஞ்சம் கொடுத்துவிட்டு அனுப்புகிறல்ல, It is not the things to give and அவர் send it நமக்கு out. நன்மையை கொடுப்பதில் வல்லமை He is உள்ளவராயிருக்கிறார். mighty to do good benefits. சங்கீதம் 85:12 சொல்லுகிறது. Psalm 85:12. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது. James 1:7. ஆதியாகமம் 50:20-21 சொல்லுகிறது. Genesis says. ரோமர் புத்தகம் 8:28 சொல்லுகிறது. Romans 8:28. என் அருமையான கர்த்தருடைய சங்கீதங்களின் புத்தகம் 103:5 சொல்லுகிறது. Psalm 103 verses 5. அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:38 சொல்லுகிறது. Acts 10:38. அவர் நன்மை செய்யும்படி நன்மையை கொடுக்கும்படி அவரிடத்தில் நம்பிக்கையாயிரு மனிதனுக்கு அவர் தருகிற தேவனாயிருக்கிறார். He is a God to do good deeds to his people. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. That is the love of Christ. காரணம் என்ன? Reason. என் கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமாவிலே சொல்லுவேன், நான் அவரை நம்பிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னான். I says to my soul, the Lord is my hope. I mean, the Lord is my portion, and I have hope in the Lord. அதைத்தான் சகரியா சொல்றான், நம்பிக்கையுடைய சிறைகளே என்றான். Hopeful captivities. யோபு என்னும் பக்தனை பாருங்கள். Look at Job. அவன் இப்படி சொன்னான். He said like என்ன that. சொன்னான்? What does he say? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் Would என்றான். ever kill him, I never ever take away my hope from him. ஒரு பக்கம் சகரியா 9:12 சொன்னான் Zechariah 9:12 நம்பிக்கையை பற்றி. about hope. மற்றொரு பக்கம் யோபு சொல்லுகிறார் Another Job 13:5 நம்பிக்கையை பற்றி. 13:5. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. மற்றொரு பக்கம் தாவீது அரசன் இப்படி In சொன்னான், another place, King David கர்த்தர் said, நல்லவர் ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்றான். taste and see that the Lord is good and put your hope in him. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் என் பங்கு தேவனிடத்தில் இருக்கிறது, நான் நம்பிக்கையோடு இருப்பேன் சொல்லி பாருங்கள். Whatever matter it may be, confess that the Lord is my portion and he is my hope. ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்குமானால் அவன் பங்கு தேவனிடத்தில் If இருக்கிறது. you put your hope in him, the portion of God with you. இன்றைக்கு உன்னுடைய பங்கை அவர் வைத்திருக்கிறார். Today there is a sure hope. தாவீது blessings for அரசன் you. சொன்னான், King David கர்த்தர் said, என் பங்கு என்று சொன்னான். the Lord is my என் portion. ஆத்துமாவில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், I am saying in my soul. அதனால் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். So I put trust in him. நான் ஒரு கல்லின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, I never put trust ஒரு in man, the மரத்தின் மேல் stone, நம்பிக்கை வைக்கவில்லை, not in the tree, ஒரு இலையின் மேல் நம்பிக்கை not in வைக்கவில்லை, the leaf, ஒரு மனுஷன் மேல் நம்பிக்கை not வைக்கவில்லை, in man. என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்து என்று சொன்னான். My hope is அதுதான் Christ. அவனுடைய பங்கு. That is his portion. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. உன்னுடைய பங்கு அதுதான். Your portion is that. உன்னுடைய பங்கு அதுதான் பிரியமானவர்களே. This is your portion. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. பிரியமானவர்களே, Beloved. பிரியமான ஆத்துமாக்களே, Beloved உன்னுடைய soul. பங்கு தேவனிடத்தில் இருக்கிறது என்று விசுவாசித்தால் போதும். Believe that your portion is in the Lord. அதுதான் அவருடைய பங்கு. That is his portion. உன்னுடைய பங்கு என்று நீ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். You are seeking hither and ஒரு there. சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் அலைகிறாய். உங்கள் ஆத்துமாவிலே சொல்லுங்கள், Say in your soul, என் ஆத்துமனே சரே, my beloved, நீர் என்னுடைய பங்கு என்று you சொல்லுங்கள். are my portion. வேதம் அப்படித்தான் That's சொல்லுகிறது. what the Bible says. ராஜாவின் மனுஷனை வாசித்து பாருங்கள். Read. அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். King's man எதற்காக? obeyed the voice of the Lord அவனுடைய because மகன் மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். his son going to சாகும் die. நேரம் வந்துவிட்டது. Time came to die. ஓடி வருகிறான். Ran. ஐயா, Sir, போதகரே, preacher, இயேசுநாதா, Jesus, இறைவனே, Lord, உலக ரட்சகரே, Savior of the கண்மலை world, திறக்கிறவரே, oh, வனாந்திரத்து open தண்ணீரை உண்டாக்குகிறவரே, one who make என் பிள்ளை water. சாகிறதுக்கு முன்பு வர வேண்டும் என்று before கேட்டான். my son died, என் come, பிள்ளை சாகிறதுக்கு முன்பு வர வேண்டும் என்றான். come before my son இயேசு died. சொன்னார், Jesus said, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். go thy way, your son alive. அவனுடைய பங்கை அவன் கூடவே கொடுத்து அனுப்பினார். He has sent the portion with him. ஹalleluya. Praise the Lord. அவன் பங்கை அவன் கூடவே அனுப்புகிறார். With him the Lord அவன் has sent போகும் it. வழியில் அவன் வேலைக்காரன் வருகிறான். On the way the servant came. ஐயா, Sir, உங்களுடைய மகன் பிழைத்து விட்டான். your son alive. அவன் கேட்டான், He said, எந்த நேரத்தில் அவன் பிழைத்தான்? when he healed. நேற்று 7 மணி நேரம் என்றான்.
இயேசு 7th hour. தன்னோடு சொன்ன 7ஆம் மணி நேரம் அதுதான் அவனுடைய பங்கு. He remembered the time, proclaimed the healing. நம்முடைய பங்கு எங்க இருக்கிறது? Where is our portion? உன் ஆத்தும நேசரை கேட்டுப்பா. Ask unto your beloved, தேவனே, Lord, என் பங்கு எங்கப்பா இருக்கிறது? where is my portion, என்னுடைய Lord? பங்கு எங்க இருக்கிறது? Where is my portion? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. இந்த ஊழியத்தை அவர் கொடுக்கும்போது சொன்னார், When the Lord gave this ministry, நீ he தான் said, தூக்கி சுமக்கணும், you should carry, நீ தான் உம்முடைய மக்களை நடத்தணும், you should lead. உனக்குரிய எல்லா பங்கை நான் தருவேன். I will give all the portion. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், But one thing understand. உங்கள் பங்கை துன்மார்க்கன் தொட விடாதீர்கள். Don't allow the wicked man to touch your என் portion. மகள் ஆண்டவர் சொன்னார், Lord said, உன் பங்கு உன்னோடு வருகிறது. your portion is coming with you. போகும்போதே என் மகன் சுகமானான். On the way, my son was healed. யோவான் 4:50 John சொல்லுகின்றன. 4 verses வேத 50. வசனத்தை கவனித்து Look at the word பாருங்கள். of God. அதனால தான் தாவீது So சொன்னார், King David said, என் சிறு வயது முதல் from my childhood, என் நோக்கமும் நம்பிக்கை நீதான் ஆண்டவர். my purpose and my hope is you, Lord. ஹalleluya. Praise the Lord. ஆண்டவர் தான் உன் பங்கின் விசுவாசித்தா உன் ஆசீர்வாதம் உன்னை தேடி வருமையா. If you believe the Lord is your portion, your blessings will knock your door. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, என் விசுவாசம் My hope. உலகத்தை ஜெயிக்கும். Jacob. எப்படி ஜெயிக்கும்? How you overcome the world? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், I believe Jesus Christ is the Son of அதனால் God. நான் உலகத்தை So I ஜெயிக்கிறேன். will overpower the world. கைகளை தட்டி அப்பாவுக்கு Let's clap. ஹalleluya. Hallelujah. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயித்தவன் யார்? யார்? ஒன்று யோவான்லே. First John. அருமையானவர்களே, Beloved. வேதத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். the word of God. வேதம் அப்படித்தான் That's சொல்லுகிறது. what the Bible says. தாவீது சொன்னான், King David says, என் சிறு வயது முதல் கொண்டு நோக்கமும் என் நம்பிக்கையும் நீரே என்றார். from my childhood you are my purpose. நான் சின்ன வயசிலிருந்து கூட From my childhood உம்மைதான் விசுவாசித்தேன் I என்றார். believe you, Lord. என் ஆத்துமா நேசருக்கு முன்பு என் ஆத்துமா சொல்லும் கர்த்தர் என் பங்கு. My soul will say, the Lord is my portion. கர்த்தர் என் பங்கு. The Lord is my ஒரு portion. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. கர்த்தர் என்னுடைய பங்கு. பங்கு. நீ காலை எழுந்த உடனே ஒண்ணும் செய்ய வேணாம், ஆண்டவரே When you wake up early morning, இன்றைக்கு என் பங்கு எனக்கு தாரும். provide my daily wages. நம்முடைய பங்கு அவரிடம் தான் இருக்குது. Our portion is in the Lord. அதைத்தான் தாவீது சொன்னார், So King David கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் The என்றார். Lord is my inheritance and he is the portion of my cup. கர்த்தர் என்னுடைய சுதந்திரம், He is my inhabitation. என்னுடைய உரிமை. He is my rights. ஆண்டவர் தான் என்னுடைய உரிமை. The Lord is my என்னுடைய inhabitation. என்னுடைய பாத்திரத்தின் பங்குமானவர். He is the portion of my cup. தேவரீர் என் சுதந்திரத்தை Lord, காப்பாற்றுகிறவர். you will save my inhabitation. ஹalleluya. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. சங்கீதங்களின் புத்தகம் 16:5 Psalm சொல்லுகிறது, 16:5. கர்த்தர் என் சுதந்திரம் பாத்திரத்தின் பங்குமானவர், தேவரீர் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார் என்று The சொன்னார். Lord is my portion and he will preserve my inhabitation. நம்முடைய சுதந்திரம் எப்படி இருக்க வேண்டும்? How is our நம்முடைய பங்கு inhabitation? யாரிடத்தில் இருக்கிறது? Where is our portion? சங்கீதங்களின் புத்தகம் 73:26 வாசிக்க Psalm கேட்போமா? 73 verses 26. என் மாம்சமும் என் மாம்சமும் என் இருதயமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் இருதயத்தின் கண்மலையும். என் பங்குமாய் இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Amen. அவர் உன் பங்கா இருந்தா நீ சாக மாட்டான். ஆமென் சொல்ற முன்னாடி God சொல்லு. is your portion, you will not die. ஹalleluya. Praise the Lord. இதுக்கு முன்னாடி வரி என்ன சொல்றான் அவன்? Before hence, what does he say? வாசி மகளே. என் மாம்சமும் என் இருதயமும் ஆ, மாண்டு போகிறது. செத்து போய்ச்சான். My flesh and my heart may fail. அடுத்த வரியை படிங்க. தேவன் என்றென்றைக்கும் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கைகளை கண்மலையும் தட்டு. Amen. இப்போ இருதயம் செத்து போமா? சாவது. சாகவே சாகாது. சாகவே சாகாது. சாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யார்? Who is our God? உன்னுடைய பங்கு கண்மலையில் இருக்கிறது. Your portion is in the solid rock. கண்மலை என்பது கிறிஸ்து இயேசு. Solid rock is Christ அவர்களோடு Jesus. கூட சென்ற ஞான கண்மலின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து என்று பவுல் சொன்னார். They drank the water from the rock. That rock is Christ. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, Bible says. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. உங்களோடு கண்மலை வருகிறதா? Do you have this உன் experience? பங்கு அவரிடத்தில் இருக்கிறதா The portion with him? என்று யோசித்து பாருங்கள். Just analyze. அதுதான் உன்னுடைய பங்கு. That is your portion. தேவன் உன் பங்கா இருக்குமானால் If the Lord is your உன் portion, ஆத்துமா சொல்லும், வேற உனக்கு பங்கே You இல்லை. need not want any other portion. என் from அருமையான anybody. கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அதைத்தான் சங்கீதங்களின் புத்தகம் 142:5 Psalm வாசித்து பாருங்கள். 142 verses 5. கர்த்தாவே ஆ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலே. என் பங்குமாய் கைகளை இருக்கிற தட்டி. Praise God. இதை போல ஒரு தேசம் அங்க இருக்குது. எங்க? We have a land. அங்க மரணமே இல்லாத ஒரு தேசம். There is no death. அந்த இடத்துலயும் நமக்கு பங்கு இருக்குது. My portion in the land of living. ஹலோ, நாம இவ்வளவு கத்துறது எதுக்கு?
அந்த தேசத்துக்கு போறது. அந்த பங்கு நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர்டு. Already we have a portion. உன் ஆத்துமா காலத்தில் உன் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருக்கணும். Put your hope in Christ. என்னுடைய பங்கு என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. My portion is in the என் Lord. பங்கு என் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. My hope is in the Lord. பலத்த கைகளை தட்டி சிறந்து 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to God. வாசி மகள் இந்த வசனத்தை. நெகோமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. Book of Nehemiah. Nehemiah 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து நல்ல கவனிங்க. நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடியுங்கள். ஒன்றுமில்லாதவர்களுக்கு கைகளை தட்டு. ஒருவேளை இன்னைக்கு உங்க வீட்ல எவனா கோயிலுக்கு வர ஆப்சன்ட் போட்டானா, if somebody not coming to the church, அடி முட்டி போட்டு மண்டையில் நுங்கு கொட்டி இந்த வசனத்தை அவன்கிட்ட சொல்லு, இந்தா உன் பங்கு வச்சுக்கோ, நீ வரல எதுன்னு கொண்டாந்து கொடுத்துருக்கேன், ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? நெகோமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12 வாசிப்போமா. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எல்லா ஜனமும் கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பைபிள் எடுத்துக்கிட்டு எழுந்து நில்லுங்க. சேர்ந்து வாசிங்க வசனத்தை. அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன் பங்கு யாருக்கு இப்ப சொல்லு. யாருக்குமா அந்த பங்கு? உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் உனக்கு வரும். If you believe, it will come. நீ உணர்வு அடைவது உண்மையானால், if you have understanding mind, நீ அவரை அறிந்து கொள்ளும் உணர்வு உனக்குள் இருக்குமானால், if you understanding mind, வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உமது வேதத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வை தாரும், அதை நான் பற்றிக் கொள்ளுவேன் என்று தாவீது சொன்னார். King David said, give understanding mind to understand your laws and degrees. அப்பதான் உனக்கு அந்த உணர்வு வந்தா தான் உன்னை ஆசீர்வதிப்பார். Then only the Lord will bless you. உன் பங்கு எல்லாம் அவர்கிட்ட இருக்குது, ஆல்ரெடி வெயிட்டிங். Your portions are stored for you. உன் பங்கு பெருசு. Your portions are so great. வாசிக்கலாம். தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை தங்களுக்கு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. இன்னையிலிருந்து உன் வீட்ல எப்பவுமே சந்தோஷம் தான். Today onwards overjoy. உன் ஆத்துமாவிலே சொல், என் பங்கு கர்த்தர் என்று. Say unto your soul, the Lord is my portion. விசுவாசிக்கிறியா? Do you believe? விசுவாசிக்கிற வசனத்தை வாசித்து ஜெபிப்போமா? சங்கீதங்களின் புத்தகம் 119. 119. சங்கீதம் 119. 119. எடுத்துட்டீங்களா? அதுல 57வது வசனத்தை கை வைங்க. 57. அந்த வசனத்தை அப்படி சேர்ந்து ஒரு மனதோடு படிங்க. கர்த்தாவே நீரே என் பங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன சொல்றான் தாவீது? கர்த்தாவே நீரே என் பங்கு. வேற பங்கு உனக்கு வேணுமா? Do you want any other portion? ஹலோ, சாத்தான் பங்கு ஏதோ வேணுமா? Do you want any portion? கர்த்தாவே நீரே என் பங்கு. நீரே என் பங்கு. நான் உமது வசனத்தை கைக்கொள்வேன் என்றேன். அப்படி பைபிளுக்கு கீழ வச்சிருந்த கையை வைத்துக்கோ. ஆண்டவரே, நீ தான் என் பங்கப்பா. Lord, you are my வசனத்தை கைக்கொள்ளுவேன். I will keep இனி your நான் words. சக்கரவர்த்தி, I am like இனி நான் ராஜா, I am like a king. இனி நான் ராணி. கர்த்தாவே, நீர்தான் என் பங்கு. அப்படி கண்களை மூடி கைகளை வைத்துங்கள். சொல்லுங்க இயேசுப்பா. நெஞ்சில கை செய்ய, ஆத்துமா பங்கு நீதான் ஆண்டவரே. நான் நடக்கும்போது என் பங்கு நீதான் ஆண்டவரே. நான் புசிக்கும்போது என் பங்கு நீதான் ஆண்டவரே. என் சுதந்திரத்தை காப்பாற்றுவீர். நான் சாப்பிடுற பாத்திரத்தின் பங்கும் நீரே ஆண்டவரே. அப்படியே சொல்லி கேளுங்கள். ஒரு மாதிரி வாப்பரே. அப்பா பிதாவே, தாவீது சொன்னது போல் ஆண்டவரே, என் ஆத்துமா ஆண்டவரே நீரே என் பங்கு என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கென்று நீ வைத்திருக்கிற ஒவ்வொரு பங்கையும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, கர்த்தாவே, நீரே என் பங்காய் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எத்தனை காரியங்கள் ஆண்டவர் உலக பிரகாரமான காரியங்கள் எங்களுக்கு இருந்தாலும் ஆண்டவரே, தேவன் கொடுக்கிற பங்கு ஆண்டவரே விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான பங்கு ராஜா ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அதப்பா நாங்கள் புசித்து குடித்து ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரே, தேவனுடைய கிருபையினால் ஆண்டவரே அப்பா ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஆண்டவரே அனுப்பும்படியாக ஆண்டவரே எங்களை நிறைவான பங்காக ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒன்றுமில்லாத பிள்ளைகளுக்கு நாங்கள் பங்கை அனுப்பும்படியாக நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பங்கை ஆண்டவரே ஒரு நாளும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எப்பா தலைமுறையாக உங்களுடைய பங்கை நீர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பங்கை நாங்கள் பெற்றுக்கொண்டு போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த வீட்டில் வறுமைகள், வேதனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே அப்பா எல்லா பிரச்சனை
பிரச்சனையை மாற்றி ஆண்டவரே நீர் கர்த்தருடைய பங்கை ஆண்டவரே பிள்ளைகள் சுதந்திரத்தை கொண்டு ஆண்டவரே கர்த்தர் மெய்யாகவே இந்த வார்த்தை நிமித்தம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார் என்று ஆண்டவரே திரளான சாட்சியை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பங்கை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பங்கை ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்டோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அவருடைய கரங்களை உயர்த்துமா. Let us lift up your hands. உன் பங்கை அவர் கொடுக்கும்படி நான் ஜெபிக்க I'm going to போகிறேன். pray to give you a உன் portion. பங்கு அவர்தான் உன் பங்கு. He is your portion. 100 மடங்கு 1000 மடங்கு பங்குகளை கொடுக்கிற தேவன். He is a God to give அவர் abundance. காட்டிலும் அவர் உன் பங்கு. He is your portion. அவர் உன் பங்கா இருந்தா சகலம் அவர் மூலமாய் உனக்கு Then you வரும். can claim all blessings. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, Loving Heavenly Father, என் மக்கள் கரங்களை my உயர்த்தியிருக்கிறார். children lift up their hands. இன்றைக்கு இவர்கள் எத்தனை பாடுகளை பட்டு தன் பங்குகளை இழந்தார்களோ அதற்கு பதிலாக இவர்களுக்கு 2 மடங்கு 1000 மடங்கு கோடி மடங்கு இவர்களுக்கு திருப்பி கொடுத்து கர்த்தர் இவள் பங்காயிருப்பீராக. Instead of their loss, give abandon and be their portion. கர்த்தரே இவர்கள் The Lord பங்காயிருப்பீராக. is our தேவனே portion. Lord, இவர்கள் பங்கை இவளுக்கு கொடுப்பீர். give back you their நான் portion. விசுவாசிக்கிறேன். I believe. அடுத்த வாரம் என் மக்கள் வரும்போது When next week ஆனந்த தைலத்தினால் with the anointed அபிஷேகம் oil, பண்ணப்பட்டு with the anointed, பாத்திரத்தின் நிரம்பினவர்களாக filled with the- தன் பங்குகளோடு வர உதவி coming செய்யும். with their portions. துதியும் கனமக்கே We give all the honor செலுத்துகிறோம். and இதை glory. பார்க்கிற ஒவ்வொரு மகனை மகளையும் Those who watch this ஒவ்வொரு program, குடும்பத்தாரையும் every family, ஆசீர்வதையோ bless them. இவருடைய விசுவாசத்தின் பங்கை தாரும். And honor their faith. இவர்களை ஆசீர்வதியும். And bless. இயேசுவின் மூலம் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.